தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் கழகத்தோழர் அனைவருக்கும் இந்த ரேவன் சரண் உயிர் வணக்கங்கள். நடக்க இருக்கின்ற ஜனநாயக திருவிழால நம்மளுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி நம்மளுடைய ஜனநாயகனை முதலமைச்சர் அரியணை ஏற்ற காலம் வந்துடுச்சு. ரொம்ப குரூஷியலான டைம் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கு. நம்ம தலைவர் தளபதி விஜயன் வழியில் செல்லணும்னா முதல்ல நம்ம மக்களோட நிக்கணும். அவங்கள நம்ம தான் எஜுகேட் பண்ணணும். டாக்டர் அம்பேத்கர் சொன்னது மாதிரி கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். நாம யாரு, நம்ம கொள்கைகள் என்ன, நம்ம ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவங்களுக்கு தீய சக்தி எது, தூய்மையான சக்தி எது என்று புரிய வைக்கணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயங்க, நம்மள ஆண்ட கட்சியும் சரி, இப்ப ஆண்டுட்டு இருக்க கட்சியும் சரி, நம்ம மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில பல தில்லுமுல்கள் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம ரொம்ப அலர்ட்டா இருந்து நம்ம மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை ஒரு வெற்றி தொகுதியை மாற்றி நம்ம தலைவர் தளபதிக்கு ஒரு சமர்ப்பணம் செய்யணும். இந்த நேரத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இரவு பகல் பார்க்காம வேலை செய்யணும். ஏப்ரல் 23 புரட்சி நடக்க போறது கன்ஃபார்ம். வரலாறு திரும்ப போகிறது. மொத்த இந்தியாவே நம்மள திரும்பி பார்க்க போகுது. ஆனா இந்த தடவை புரட்சி செய்ய போறது நம் கழக தலைவர் தளபதி விஜயன் அவர்கள் தான். எனவே மதுரவாயல் கழக தோழர்களே, நம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி வெற்றி தான் நம் கழகத்தின் வெற்றிக்கு முதன்மையா இருக்கணும். நீங்க இல்லனா நான் இல்லங்க. டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஆதரவால இந்த ரேவன் சரண் வெற்றி பெற்று இந்த மதுரவாயல் அரணா கண்டிப்பா நிற்பேன். கான்பிடண்டா இருங்க. நாளைய திருப்பி நமதே வெற்றி நிச்சயம். மறந்துடாதீங்க, கப்பு முக்கியம் பிகிலு. உங்கள் வெற்றி வேட்பாளர் ரேவந்த் சரண். உங்கள் வெற்றி சின்னம் விசில். மறக்காம வாக்களிப்பீர்.